ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் டோஸ் ஐடி தமிழ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லைனக்ஸ் ஸ்டோரேஜ் யூசிங் எல்விஎம் அதை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது லைனக்ஸ் ஸ்டோரேஜ் யூசிங் எல்விஎம்ல வீடியோ 1 அதில் கிரியேட் எல்விஎம் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு எல்விஎம்மை எப்படி கிரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ 1ல் கவர் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இந்த ரெக்வஸ்ட்டு ஒரு வியூவர் கேட்டிருந்தாங்க. அதாவது வியூவர் என்ன கேட்டிருந்தாங்கன்னாக்கா நமக்கு இதுதான் கேட்டிருந்தாங்க. நம்மளோட வியூவர் இஸ் இட் பாசிபிள் டு கிரியேட் லைனக்ஸ் ஸ்டோரேஜ் தட் இஸ் எல்விஎம், அதாவது லைனக்ஸ் ஸ்டோரேஜ் அதில் எல்விஎம் கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எஸ், கண்டிப்பாக முடியுங்க. அது எப்படி கிரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோவை தான் இன்னைக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவை மறக்காமல் ஸ்டெப் பை ஸ்டெப் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இந்த வீடியோவை அந்த யூசர் பார்த்தாக்கா கண்டிப்பாக சந்தோஷப்படுவார்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க, அவருக்காகவே இன்னைக்கு அந்த வீடியோவை நம்ம கவர் பண்ணலாம். ஸோ ஸ்லைடுக்கு போயிடலாம். ஸ்லைடில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் இன்னைக்கோட அஜெண்டா. இன்னைக்கோட அஜெண்டாவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் எல்விஎம், எல்விஎம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஒய் எல்விஎம், எல்விஎம் ஏன், நம்ம எதுக்காக எல்விஎம் யூஸ் பண்ணுறோம், எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். எல்விஎம் காம்பனன்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் செக் டிஸ்க், எப்படி டிஸ்கை செக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். கிரியேட் ஃபிசிக்கல் வால்யூம், ஒரு ஃபிசிக்கல் வால்யூமை எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். கிரியேட் வால்யூம் குரூப், ஒரு வால்யூம் குரூப்பை எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். கிரியேட் லாஜிக்கல் வால்யூம், ஒரு லாஜிக்கல் வால்யூமை எப்படி கிரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். அப்புறம் ஃபார்மட் அண்ட் மவுண்டு, கடைசியாக எப்படி அதை ஃபார்மட் பண்ணுறது அப்புறம் மவுண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு மூவ் ஆகலாம். ஓகே, வாட் இஸ் எல்விஎம், எல்விஎம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்விஎம்னா லாஜிக்கல் வால்யூம் மேனேஜருங்க. அதாவது ஃப்ளெக்சிபிள் டிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இது ஒரு ஃப்ளெக்சிபிள் டிஸ்க் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமாக இருக்கும். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோரேஜை ரீசைஸ் பண்ணலாம், அப்புறம் ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும் நம்மளால். அதுக்காக இந்த லாஜிக்கல் வால்யூமை நம்ம யூஸ் பண்ணுறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ட்ரெடிஷ்னல் பார்ட்டிஷன் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா அதனோட ரீசைஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் எல்விஎம் அப்படி கிடையாது, ஈஸியாகவே நம்ம ரீசைஸ் பண்ண முடியும். இப்போ எல்விஎம்ல மல்டிபிள் டிஸ்கை கம்பைன் பண்ணி ஒரு சிங்கிள் ஸ்டோரேஜ் பூலாக நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக நம்ம எல்விஎம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கிறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துருவோம். நெக்ஸ்ட் நம்ம ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா, ஒய் எல்விஎம், அதாவது எதுக்காக ஏன் எல்விஎம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசைஸ் வித்தவுட் டவுன் டைம். ஒரு எல்விஎம்மை ஈஸியாக நம்ம ரீசைஸ் பண்ண முடியும் வித்தவுட் டவுன் டைமில். வித்தவுட் டவுன் டைம் அப்படின்னாக்க நம்மளோட அப்ளிகேஷனோ இல்லை சர்வரையோ டவுன் பண்ணாமல் நம்ம ஆன்லைன்லேயே அதை ஈஸியாக நம்ம ரீசைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இங்கே சொல்கிறாங்க ரீசைஸ் வித்தவுட் டவுன் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஈஸி மேனேஜ்மெண்ட், இதை ஈஸியாக நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம், நம்ம ஈஸியாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், ஈஸியாக ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறையா ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது எல்விஎம்ல. அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம எல்விஎம் பயன்படுத்துகிறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஸ்னாப்ஷாட் கிரியேட் பண்ண முடியும், நம்ம பேக்கப்பு அப்புறம் டெஸ்டிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம எல்விஎம் யூஸ் பண்ணி ஒரு ஸ்னாப்ஷாட்டும் கிரியேட் பண்ணிக்கலாம். இது ஏதாவது எல்விஎம் கரப்ட் ஆனாலோ, எல்விஎம் நமக்கு இஷ்யூஸ் ஆனாலோ நம்ம அது ஒரு ஸ்னாப்ஷாட் கிரியேட் பண்ணியிருந்தோம்னாக்க அந்த ஸ்னாப்ஷாட்லேருந்து ஈஸியாக அதை ரீஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அதுக்காக இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஸ்டோரேஜை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் ஈஸியாக. இப்போ ஒரு எல்விஎம் ஃபுல் ஆக போகுது, இந்த ஃபைல் சிஸ்டம் ஃபுல் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அதை நம்ம ஈஸியாக எக்ஸ்டெண்ட் பண்ணி நமக்கு வேணுங்கிற சைஸ்க்கு அதை ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக எல்விஎம்ஐ யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த பர்பஸ்க்காகலாம் நமக்கு எல்விஎம் பயன்படுது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா,
எல்விஎம் காம்போனன்ட்ஸ். ஸோ என்னென்ன எல்விஎம் காம்போனன்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எல்விஎம் காம்போனன்ட்ஸில் ஃபஸ்ட்டு வந்து டிஸ்க்கு. ஸோ ஒரு வந்து ரா டிஸ்க்கு வந்து இருக்கும். அந்த ரா டிஸ்க்கு அசைன் பண்ணுவோம் ஒரு விஎம்க்கு. அந்த விஎம்க்கு அசைன் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு ஃபிசிக்கல் வால்யூமாக அதை மாற்றுவோம். ஃபிசிக்கல் வால்யூமாக அதை கிரியேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த ஃபிசிக்கல் வால்யூம்லேருந்து நம்ம ஒரு வால்யூம் குரூப் கிரியேட் பண்ணுவோம். அதாவது விஜி. ஸோ விஜி கிரியேட் பண்ணுவோம். அந்த வால்யூம் குரூப்லேருந்து நம்ம ஒரு லாஜிக்கல் வால்யூமை கிரியேட் பண்ணுவோம். அதாவது எல்வி. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. முதல் வந்து ரா டிஸ்க்கு, அப்புறம் வந்து பிவி ஃபிசிக்கல் வால்யூம், அப்புறம் வந்து விஜி வால்யூம் குரூப்பு, அப்புறம் வந்து எல்வி லாஜிக்கல் வால்யூம். ஸோ இதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ பிவினாக்க நத்திங் பட்டுங்க டிஸ்க் இல்லை பார்ட்டிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ விஜினா கலெக்ஷன் ஆஃப் பிவி. ஒரு மல்டிபிள் பிவி சேர்ந்தது தான் ஒரு பர்டிகுலர் வால்யூம் குரூப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்வினாக்க நம்ம நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டோரேஜை தான் நம்ம எல்விஎம்னு சொல்கிறோம். ஸோ ஃபைனலாக இது வந்து ஒரு இடத்துல மவுண்ட் பண்ணுவோம். அந்த ஸ்பேஸை தான் நம்ம எல்வின்னு சொல்லுவோம், லாஜிக்கல் வால்யூம் சொல்லுவோம். ஸோ எல்வியில் வந்து ஃபைல் சிஸ்டம் கிரியேட் பண்ணிவிட்டு மவுண்ட் பண்ண யூஸ் பண்ணலாம். ஸோ எல்வியில் நம்ம யூஸ்வலாக வந்து எப்படின்னா ஒரு லாஜிக்கல் வால்யூம் வந்து ஒரு லாஜிக்கல் வால்யூம் கிரியேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து அதை ஃபைல் சிஸ்டமாக மேக் பண்ணுவோம். ஸோ ஃபைல் சிஸ்டமாக கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதை ஒரு இடத்துல மவுண்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து நமக்கு இந்த ஒரு பர்பஸ்க்காக நமக்கு எல்விஎம் காம்போனன்ட் வந்து யூஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரா டிஸ்க், அப்புறம் வந்து ஃபிசிக்கல் வால்யூம், அப்புறம் வால்யூம் குரூப்பு, அப்புறம் லாஜிக்கல் வால்யூம். ஸோ ஃபைனலாக வந்து அதுக்கு ஒரு ஃபைல் சிஸ்டம் கிரியேட் பண்ணி அதை ஒரு இடத்துல மவுண்ட் பண்ணி அதை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை தான் வந்து எல்விஎம் காம்போனன்ட்ஸ்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். செக் டிஸ்க். ஸோ டிஸ்கை வந்து எப்படி செக் பண்ணுவீங்க நீங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 கமாண்டை வச்சு நம்ம செக் பண்ணலாம் யூஸ்வலாக. ஸோ என்னென்ன கமாண்ட்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று எல்எஸ்பிஎல்கே. ஸோ எல்எஸ்பிஎல்கே கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம அந்த டிஸ்க் என்னென்ன டிஸ்க் வந்து அந்த விஎம்க்கு அசைன் ஆயிருக்கு அப்படின்ட்டு வந்து நம்ம கணிக்க முடியும். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா fdisk-l. இந்த fdisk-l யூஸ் பண்ணி அந்த சர்வரில் என்னென்ன டிஸ்க் அசைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் நம்ம. இது வந்து பார்ட்டிஷன் என்னென்ன பார்ட்டிஷன் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பற்றியும் ஷோ ஆகும். ஸோ நம்ம இது ஒரு டெமோவாக பார்த்துடலாம். இப்போ அதுக்கு வந்து நான் விஎம்குள்ளே லாகின் பண்ணுறேன். ஸோ நான் வந்து விஎம்குள்ளே ஆல்ரெடி லாகின் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா விஎம்குள்ளே போயாச்சு. நான் வந்து ரூட்டுக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஹூ ஆம் ஐ. ஸோ நான் வந்து சிஸ் அட்மின் அப்படின்ற ஒரு யூசருக்குள்ளே இருக்கேன். பட் இந்த யூசரில் நான் வந்து எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ண போகிறதில்ல. நான் வந்து ரூட்டுக்கு ஸ்விட்ச் ஆகிக்கிறேன். அதுதான் உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் நான் வந்து அட்மின் பாஸ்வேர்டு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இந்த வீடியோவை கொஞ்சம் ஷார்ட்டாக நம்ம முடிக்கிறதுக்காக நான் வந்து டைரெக்டாக ரூட்டுக்குள்ளே நான் ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து சூடோ su டேஷ் கொடுத்துட்றேன். இந்த கமாண்ட் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள் எல்லா வீடியோவும். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் என்னோட பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதை மறக்காமல் நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள். எல்லா வீடியோவும் அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ தட் உங்களுக்கு வந்து ஈஸியாக சிங்கிள் கிளிக்லேயே எல்லா வீடியோவும் வாட்ச் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து இப்போ ஸ்விட்ச் பண்ணுறேன். அதுக்கு வந்து பாஸ்வேர்டு கொடுத்துடலாம். ஓகே, நான் வந்து இப்போ ரூட்குள்ளே வந்துட்டேங்க. நான் மறுபடியும் ஹூ ஆமி போடுறேன். ஓகே, நான் ரூட்குள்ளே இருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2 கமாண்டை யூஸ் பண்ணி அந்த டிஸ்கை வியூ பண்ண போகிறோம், செக் பண்ண போகிறோம். ஒன்று வந்து எல்எஸ்பிஎல்கே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எல்எஸ்பிஎல்கே. ஸோ நான் வந்து வியூ பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்க் டீட்டெயில்ஸை நமக்கு வந்து கிளியராக காட்டுது. பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ்டிஏன்னு இருக்குது, அப்புறம் எஸ்டிபி 2 டிஸ்க் இருக்குது இந்த சர்வரில். அந்த சைஸும் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து எஸ்டிஏ பார்த்தீங்கன்னா 20 GB இருக்குது, டிஸ்க் இருக்குது. அப்புறம் இன்னொன்று வந்து எஸ்டிபிங்கிற ஒரு டிஸ்க் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா 5 GB டிஸ்கில் இருக்குது. ஓகேங்களா? 5 GB சைஸில் இருக்குது. ஓகேங்களா?
ஸோ இதுதான் வந்து டிஸ்கோட டீட்டெயில்ஸை பார்க்கறதுக்காக எல்எஸ்பிஎல்கே அப்படிங்கிற ஒரு கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம வியூ பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா fdisk -lன்னு கொடுத்துருந்தாங்க. இது கொஞ்சம் லென்த்தியான அவுட்புட்டாக இருக்கும், இருந்தாலும் நம்ம பார்ப்போம். fdisk -lன்னு கொடுத்துட்றாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட அவுட்புட் கிடச்சிச்சு. ஸோ இங்கே என்னென்ன டிஸ்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்க்கு /WSDAன்னு கொடுத்துருக்காங்க. அதனோட சைஸையும் இங்கே கொடுத்துட்டாங்க 20 ஜிபின்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டாவது டிஸ்க்கு /WSDPன்னு கொடுத்துருக்காங்க. அதனுடைய சைஸையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வேறு என்னென்ன பார்ட்டிஷன்லாம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எல்விஎம் பார்ட்டிஷன் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, ரூட்டுங்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா அனதர் ஒன் பார்ட்டிஷன், இன்னொன்று ஸ்வாப்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி fdisk -l கமாண்டை யூஸ் பண்ணி நம்மளோட டிஸ்க் சைஸையும் அப்புறம் என்னென்ன பார்ட்டிஷன் க்ரியேட் பண்ணியிருக்காங்களோ அதையும் நம்ம பார்க்க முடியும் ஈஸியாக. ஸோ இந்த 2 கமாண்டு மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்லைடுக்குள்ளே போயிடலாம். ஓகே, நம்ம ஸ்லைடில் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஃபிசிக்கல் வால்யூம். ஸோ ஒரு ஃபிசிக்கல் வால்யூம் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். அதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 கமாண்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து pv create /dev sdpன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கமாண்டு எப்படி யூஸ் பண்ணுறாங்க, இது எதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிசிக்கல் வால்யூம் கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த கமாண்டு pv create அப்படிங்கிற ஒரு கமாண்டை யூஸ் பண்ணுவோம். அது வந்து pv create கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டிஸ்க் நேம் கொடுக்கணும். எந்த நியூ டிஸ்க் வந்து அசைன் ஆயிருக்கோ அந்த டிஸ்க் நேம் கொடுத்தோம்னா அந்த டிஸ்கை வச்சு ஒரு pv create ஆகும், ஃபிசிக்கல் வால்யூம் கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா pv டிஸ்பிளேனாக்க அந்த ஃபிசிக்கல் வால்யூமை நம்ம டிஸ்பிளே பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற கமாண்டு தான் pv டிஸ்பிளேன்னு சொல்கிறோம். இந்த 2 கமாண்டையும் வச்சு நம்ம இப்போ ஒரு pv கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த pvயை வந்து டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம். ஸோ வாங்க அதுக்கு விஎம்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் விஎம்குள்ளே வந்துட்டேன். ஸோ ஸ்க்ரீனை வந்து கிளியர் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ ஸ்க்ரீனை கிளியர் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கமாண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா pv createங்கிற ஒரு கமாண்டு. ஸோ pv create, அதுக்கு முன்னால் நான் ஒன்று சொல்லிடுறேன். lsplk அவுட்புட்டை வச்சு உங்களுக்கு நான் ஒன்று சொல்லிடுறேன். இப்போது lsplk இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு /dev_sda இது ஆக்சுவலாக. ஸோ இந்த SDங்கிற டிஸ்க் வந்து ஆல்ரெடி அசைன் ஆகிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா SDங்கிற டிஸ்க்குள்ளே நம்ம என்னென்ன க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பூட் SDA1 அப்படின்னு ஒரு செக்ஷன் க்ரியேட் பண்ணி அதை வந்து /bootக்கு அசைன் பண்ணிட்டாங்க. அப்புறம் SDA2 அப்படின்ட்டு ஒரு செக்ஷன் க்ரியேட் பண்ணி அது ஒரு பார்ட்டிஷன். SDA2ங்கிறது வந்து 19 GB. ஸோ மொத்தம் 20 ஜிபிங்க சைஸ் வந்து. அதில் 1 GB வந்து /boot கொடுத்தாங்க. மிச்சம் இருக்கிற 19 ஜிபியை SDA2ன்ட்டு வந்து ஒரு பார்ட்டிஷன் க்ரியேட் பண்ணிட்டாங்க. அந்த பார்ட்டிஷனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டிஷனுக்குள்ளே இப்போ 17 ஜிபி சைஸை வச்சு ஒரு ரூட் எல்விஎம் கிரியேட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 GB சைஸை வச்சு ஒரு ஸ்வாப் எல்விஎம் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 2 எல்விஎம், ஒரு ரூட் எல்விஎம், அனதர் ஒன்று வந்து இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்க ஸ்வாப் எல்விஎம், 2 எல்விஎம் கிரியேட் பண்ணாங்க. ஸோ டோட்டல் சைஸ் பார்த்தீங்கன்னா 19. ஸோ டோட்டல் வந்து 19 + 1 20 GB நமக்கு வந்துடுது. அப்படி இல்லாட்டி நம்ம எப்படி கவுண்ட் பண்ணலாம், 17 + 2 + 1 எப்படி கவுண்ட் பண்ணிக்கலாம். எதை சேர்த்தாலும் நமக்கு 20 GB ஓவரால் சைஸ் வந்து நமக்கு கிடச்சிருது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்விஎம்காக இந்த செகண்ட் டிஸ்க்கு /dev_sdp எடுக்க போகிறோம். அதனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 5 GB டிஸ்க்கு. ஸோ இப்போ வந்து 5 GB டிஸ்க் ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது. அதை வந்து இப்போ அசைன் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த டிஸ்கை யூஸ் பண்ணி ஒரு ஃபிசிக்கல் வால்யூம் கிரியேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபிசிக்கல் வால்யூமை யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு வால்யூம் குரூப் கிரியேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த வால்யூம் குரூப்பை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு எல்விஎம்ஐ கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கோட நேம் வந்து /dev_sdb. ஓகேங்களா? ஸோ நான் வந்து pv createங்கிற ஒரு கமாண்டை கொடுக்குறேன். இப்போ வந்து நம்ம ஃபிசிக்கல் வால்யூமை கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கான கமாண்டு தான் pv create
நம்மளோட டிஸ்க் நேம் கொடுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் டவ் எஸ்டிபின்னு கொடுத்துட்றேன். ஸோ என்ட்ரு கொடுக்குறேன் நான். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும், ஃபிசிக்கல் வால்யூம் ஸ்லாஷ் டவ் எஸ்டிபி சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட்டட் அப்படின்னு வந்துடுது. ரெண்டாவது கமாண்டு நம்ம என்ன கொடுத்துருந்தாங்க, பிவி டிஸ்பிளே அப்படிங்கிற ஒரு கமாண்டை கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம வந்து பிவி டிஸ்பிளேன்னு கொடுத்துட்றேன். ஸோ இந்த பிவியை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணுறதுக்காக இந்த கமாண்டை யூஸ் பண்ணுறோம். ஸோ பிவி டிஸ்பிளே ஸ்பேஸ் நான் வந்து இந்த பிவி நேம் கொடுக்குறேன், ஸ்லாஷ் டவ் ஸ்லாஷ் எஸ்டிபின்னு கொடுத்துட்றேன். என்ட்ரு கொடுப்போம். இப்போ நம்மளோட பிவி டீட்டெயில்ஸை இதை வந்து காட்டுது. இங்கே பார்த்தீங்கன்னா பிவி நேம் காட்டுது. பிவி நேம் நம்ம இதுதான் கொடுத்துருப்போம். ஸோ அதனால பிவி நேம் காட்டுச்சு. அப்புறம் வந்து விஜி, இந்த பிவியில் வந்து ஏதாவது விஜி இருக்கா, இல்லை இன்னும் அசைன் ஆகலை. அப்புறம் பிவியோட சைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சைஸ் கிடச்சிருது. ஓகேங்களா, அந்த பிவியோட யூஐடி கிடச்சிருக்கு. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நமக்கு பிவியில் ஷோ ஆகுது, சாரி பிவி டிஸ்பிளேயில் ஷோ ஆகுது. ஒரு பிவியோட ஃபுல் டீட்டெயில்ஸை பார்க்குறதுக்கு நம்ம பிவி டிஸ்பிளே அப்படிங்கிற கமாண்டை யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் அப்படி சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஒரு வால்யூம் குரூப் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிவி டிஸ்பிளே அடித்தோம்னாக்க இங்கே விஜி நேம் வந்து எம்டியாக இருக்கிறது ஃபுல்லாக எடுதுன்னு பார்ப்போம். அதை வந்து இப்போது நம்ம வால்யூம் குரூப் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நம்ம ஸ்லைடில் போயிடலாம். ஸ்லைடில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு முதல்ல பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ ஸ்லைடில் போயாச்சு. ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரெண்டு கமாண்டையும் ஆல்ரெடி பார்த்தாச்சு. பிவி கிரியேட் பண்ணிட்டோம், அப்புறம் பிவியை டிஸ்பிளே பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா கிரியேட் எ வால்யூம் குரூப். ஒரு வால்யூம் குரூப் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, அந்த பிவியை யூஸ் பண்ணி ஒரு வால்யூம் குரூப் வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்கா விஜி கிரியேட்னாக்கா வால்யூம் குரூப் கிரியேட் அப்படின்னு அர்த்தம். ஸோ விஜி கிரியேட் ஸ்பேஸ் இங்கே வந்து விஜி அண்டர் ஸ்கோர் டேட்டா. இது வந்து நத்திங் பட்டுங்க, இது வந்து நேம் தான், நம்மளோட கஸ்டமைஸ் நேம் தான். அது நம்ம எப்படினாலும் வந்து மாற்றிக்கலாம், நம்மளோட விஷ் தான். ஸோ இவங்க வந்து விஜி அண்டர் ஸ்கோர் டேட்டான்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து அந்த பிவி நேம் கொடுத்துட்றாங்க. இதுதான் நம்ம பிவி நேம் முன்னால் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த பிவியை வச்சு இந்த நேமில் ஒரு விஜி கிரியேட் பண்ணுறாங்க, அதை தான் இங்கே சொல்ல வராங்க. அதுக்கப்புறம் வந்து விஜி டிஸ்பிளே, அந்த விஜியை பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு விஜி டிஸ்பிளேங்கிற கமாண்டை கொடுத்து பார்த்துக்கலாம். ஸோ நம்ம வாங்க இப்போ விஜியை கிரியேட் பண்ணலாம். ஸோ விஎம்குள்ளே வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா விஜி வால்யூம் குரூப் கிரியேட் ஸ்பேஸ் வால்யூம் குரூப் நேம் கொடுக்கணும். அந்த ஸ்லைடில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதையே கொடுத்துருவோம். விஜி அண்டர் ஸ்கோர் டேட்டான்னு கொடுத்துருந்தாங்க, அதையே கொடுத்தாச்சு. நம்மளோட பிவி நேம் கொடுத்துடலாம், ஸ்லாஷ் டவ் ஸ்லாஷ் எஸ்டிபி, அதை கொடுத்துட்றேன். இப்போ என்ட்ரு பண்ணுவோம். ஸோ என்ட்ரு பண்ணோம்னாக்கா நமக்கு வால்யூம் குரூப் விஜி டேட்டா சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட்டட் அப்படின்னு வருது. நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இதை வந்து வியூ பண்ணுறதுக்கு நம்ம இப்போது விஜி டிஸ்பிளே கொடுக்க போகிறோம். விஜி டிஸ்பிளேன்னு கொடுத்தாச்சு. அந்த விஜி நேமை கொடுத்துருவோம். நம்மளோட விஜி நேம் என்ன கொடுத்துருந்தோம் பார்த்தீங்கன்னா விஜி அண்டர் ஸ்கோர் டேட்டான்னு கொடுத்துருந்தோம், அதையே கொடுத்துடலாம். என்ட்ரு பண்ணுவோம். என்ட்ரு பண்ணோம்னா இங்கே வந்து பாருங்கள், இந்த விஜியோட நேம் கொடுத்துருக்காங்க, அப்புறம் எல்விஎம் ஃபார்மெட் இருக்குது, அப்புறம் விஜியோட அக்சஸ் ரீட் ரைட்டு, அப்புறம் விஜியோட ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ரீசைசபிள் இருக்குது. ஓகேங்களா, அப்புறம் ஃபிசிக்கல் எக்ஸ்டெண்டட் சைஸ் பை டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 4 MB இருக்குது. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நிறையா நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா, ஸோ ஒரு விஜியோட ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம பார்க்குறதுக்கு விஜி டிஸ்பிளே கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பிவி டிஸ்பிளேங்கிற கமாண்டை யூஸ் பண்ணி இந்த எம்டியான ஸ்பேஸ் வந்து ஃபுல்லாக இருக்கான்னு பார்க்கலாம். இப்போ அதே கமாண்டை நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே பிவி டிஸ்பிளே ஸ்பேஸ் ஸ்லாஷ் டவ் எஸ்டிபின்னு கொடுத்துட்டேன். என்ட்ரு பண்ணுவோம். என்ட்ரு பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், விஜி நேமு நமக்கு விஜி அண்டர் ஸ்கோர் டேட்டா அப்படின்னு வந்துச்சு. அதாவது நம்ம இந்த பிவியை யூஸ் பண்ணி விஜி அண்டர் ஸ்கோர் டேட்டா அப்படிங்கிற ஒரு வால்யூம் குரூப்பு கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, ஸோ அவ்வளோதாங்க. நம்ம ஸ்லைடுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்லைடில் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிரியேட் லாஜிக்கல் வால்யூம். ஒரு லாஜிக்கல் வால்யூம் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதாவது நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, பிவி விஜி.
நம்ம வந்து மொதல் ரா டிஸ்க், அதாவது எஸ்டிபிங்கிறது வந்து ரா டிஸ்க், அதனோட காம்போனண்ட்டை பற்றி படிச்சிருந்தோம் இல்லையா? ஸோ எஸ்டிபிங்கிறது வந்து ரா டிஸ்க், அதுக்கப்புறம் வந்து பிவி கிரியேட் பண்ணோம், அதுக்கப்புறம் வந்து விஜி கிரியேட் பண்ணோம், இப்போ வந்து நம்ம எல்வி கிரியேட் பண்ண போகிறோம் ஃபைனலாக. ஓகேங்களா? ஸோ எல்வி கிரியேட் பண்ணுறதுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 கமாண்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து எல்வி கிரியேட் ஸ்பேஸ் -n எல்வி அண்டர்ஸ்கோர் ஆப் ஸ்பேஸ் -l 5g ஸ்பேஸ் விஜி அண்டர்ஸ்கோர் டேட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கமாண்டை வந்து கன்ஃபியூஸ் ஆக வேணாம், இது வந்து ஈஸியான கமாண்ட் தான். நான் வந்து இதுக்கு எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்வி கிரியேட் அப்படின்னா லாஜிக்கல் வால்யூம் கிரியேட் அப்படின்றாங்க. அப்புறம் -nனாக்க நேம், ஒரு நியூ நேம் கொடுக்கணும். நியூ நேம் என்ன கொடுத்துருக்காங்கன்னாக்கா எல்வி அண்டர்ஸ்கோர் ஆப் அப்படிங்கிறது தான் நியூ நேமு. அப்புறம் -l அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லாஜிக்கல் வால்யூமோட சைஸ் கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து 5G அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 5Gனாக்கா 5 GB அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? 5G அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து அது எந்த விஜிலேருந்து நம்ம லாஜிக்கல் வால்யூம் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜி அண்டர்ஸ்கோர் டேட்டாவை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த எல்வி அண்டர்ஸ்கோர் ஆப்புங்கிற லாஜிக்கல் வால்யூமை கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதைத்தான் இங்கே கிளியராக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்வி டிஸ்பிளே, அதாவது அந்த லாஜிக்கல் வால்யூமை எப்படி கிளியராக டிஸ்பிளே பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த வால்யூமை கிரியேட் பண்ணிட்டு லாஜிக்கல் வால்யூமை கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம விஎம்குள்ளே போயிடுவோம். ஸோ நான் உங்களுக்கு விஎம்குள்ளே வந்துட்டேன். ஸோ ஸ்க்ரீனை வந்து கிளியர் பண்ணிக்கலாம், அப்படின்னா தான் உங்களுக்கு ஈஸியாக கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ கிளியர் பண்ணியாச்சு. நம்ம இப்போ ஒன்றே ஒன்று மட்டும் பார்த்துக்கலாம், விஜி டிஸ்பிளே மட்டும் அடிச்சுக்கலாம். விஜி டிஸ்பிளே ஸ்பேஸ் விஜி அண்டர்ஸ்கோர் டேட்டா, இதுதான் நம்ம விஜி நேம் கொடுத்துருந்தோம். ஸோ நம்மளோட விஜி நேம் காட்டுது. இந்த விஜி யூஸ் பண்ணி தான் இப்போ ஒரு லாஜிக்கல் வால்யூம் கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு எல்வி கிரியேட் லாஜிக்கல் வால்யூம் கிரியேட் ஸ்பேஸ், அங்கே என்ன கொடுத்துருந்தாங்க, அங்கே வந்து ஸ்பேஸ் -n கொடுத்துருந்தாங்க, அதாவது ஒரு நேம் கொடுக்கணும். அதுக்கு வந்து எல்வி அண்டர்ஸ்கோர் ஆப் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருந்தாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா -L கொடுத்துருந்தாங்க. அதனோட சைஸ் கொடுக்கணும். சைஸ் வந்து 5G அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. நமக்கு வந்து இங்கே 5GB இருக்குது. அதனால இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த விஜி சைஸ் வந்து 5GB இருக்குது. நம்ம 5G கொடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து இது பிலோ 5GB அப்படின்னாக்கா நம்ம அதுக்குள்ளே தான் கொடுக்கணும், இதுக்கு மேலே கொடுக்க முடியாது. 5GBனாக்கா 5GB தான் கொடுக்க முடியும், அதுக்கு மேலேயும் கொடுக்க முடியாது. நம்ம கம்மியாக வேணால் கொடுத்துக்கலாம். இப்போ நமக்கு 3GB தான் வேணும் அப்படின்னாக்கா இங்கே 3Gன்னு கொடுங்க. இங்கே வந்து எவ்வளோ சைஸ் வேணுமோ அவ்வளோ சைஸ் கொடுத்துக்குங்க. பட் நமக்கு இங்கே விஜியில் வால்யூம் குரூப்பில் எவ்வளோ சைஸ் இருக்கோ அதை வச்சு தான் நம்ம வந்து லாஜிக்கல் வால்யூம் கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதை நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக எவ்வளோ சைஸ் இருக்கோ அந்த சைஸில் மட்டும் வச்சு கிரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே வச்சு கிரியேட் பண்ணிக்கங்க, இல்லை அதே சைஸில் வச்சு கிரியேட் பண்ணிங்க. அதுக்கு மேலே வச்சு நம்மளால் கிரியேட் பண்ண முடியாது, இது அலோவ் பண்ணாது. ஓகேங்களா? ஸோ நமக்கு 5GB இருக்கிறதுனால நான் 5Gன்னு யூஸ் பண்ணிக்கிட்டு 5GBயில் ஒரு லாஜிக்கல் வால்யூம் கிரியேட் பண்ண போகிறேன். ஸ்பேஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எந்த விஜியை வச்சு நம்ம லாஜிக்கல் வால்யூம் கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜி அண்டர்ஸ்கோர் டேட்டா அப்படிங்கிற வால்யூம் குரூப்பை வச்சு தான் நம்ம லாஜிக்கல் வால்யூம் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ என்டர் பண்ணி பார்ப்போம். என்டர் பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு பார்த்துக்கலாம். என்டர் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு கிளியராக தெரியும், வால்யூம் குரூப் விஜி அண்டர்ஸ்கோர் டேட்டா ஹேஸ் இன்சஃபிஷியன்ட் ஃப்ரீ ஸ்பேஸ் அப்படின்னு வருது. 1279 எக்ஸ்டென்ட், அப்புறம் 1280 ரெக்வயர்ட். அதாவது இன்னும் இதுக்கு 1280 ரெக்வயர்டுன்னு வருது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சம் ஸ்பேசஸ் ஓகேங்களா, சம் ஸ்பேசஸ் வந்து யூஸ்டு பை டிஃபால்ட் வந்து ஓஎஸ் மெட்டாடேட்டா எல்லாம் வந்து எடுத்துக்கணும். அதுக்காக வந்து என்டையர் 5GB யூஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுது. ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஒரு 0.5 இல்லாட்டி கொஞ்சம் கம்மியாக வந்து கொடுத்துருவோம் இந்த சைஸை. அதுக்கப்புறம் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சேம் கமெண்டை தான் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் 5GBக்கு அப்புறம் உங்களுக்கு 4.9 கொடுத்துட்றேன். 4.9GBயில் ஒரு வால்யூம் குரூப் கிரியேட் பண்ண போகிறோம், சாரி ஒரு லாஜிக்கல் வால்யூம் கிரியேட் பண்ண போகிறோம். என்டர் கொடுக்குறேன்.
ஸோ என்ட்ரு கொடுத்தோன்னே பாருங்கள் இங்கே ரவுண்டிங் ஆஃப் சைஸ் ஃபுல் ஃபிசிக்கல் வால்யூம் 4.9 GB அப்படின்னு காட்டுது. அப்புறம் லாஜிக்கல் வால்யூம் எல்வி அண்டர் ஸ்கோர் ஆப் கிரியேட்டட் அப்படின்னு வருது. ஓகேங்களா, நமக்கு லாஜிக்கல் வால்யூம் சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்க, ஸோ நமக்கு எல்வி டிஸ்பிளே ஸ்பேஸ் எல்வி அண்டர் ஸ்கோர் ஆப் அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு ஷோ ஆக மாட்டேங்குது. அது ஏன்னாக்க நம்ம ஃபுல் பாத் கொடுக்கல. இந்த லாஜிக்கல் வால்யூம் அது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் பாத்தில் தான் கிரியேட் ஆகிருக்கும். ஸ்லாஷ் டவ் மேப்பர் அப்புறம் வந்து விஜிஎல்வி அந்த இதில் அந்த பாத்தில் தான் கிரியேட் ஆகிருக்கும். நம்ம அதனால் ஃபுல் பாத் கொடுத்தா தான் இது வந்து இந்த லாஜிக்கல் வால்யூம் வந்து ஷோ ஆகும். அந்த ஃபுல் பாத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு வந்து ஒன்லி எல்வி டிஸ்பிளே மட்டும் கொடுங்க. எல்வி டிஸ்பிளே அது மட்டும் கொடுக்குறேன் நான். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நம்மளோட லாஜிக்கல் வால்யூம் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் டவ் விஜி அண்டர் ஸ்கோர் டேட்டா எல்வி அண்டர் ஸ்கோர் ஆப்பு, இதுதான் நம்மளோட லாஜிக்கல் வால்யூம். ஸோ நான் இப்போ வந்து ஸ்க்ரீனை வந்து கிளியர் பண்ணிடுறேன். இப்போது எல்வி டிஸ்பிளே ஸ்பேஸ் அந்த லாஜிக்கல் வால்யூமோட ஃபுல் நேம் கொடுக்குறேன். ஸ்லாஷ் டவ் விஜி அண்டர் ஸ்கோர் டேட்டா எல்வி அண்டர் ஸ்கோர் ஆப் தான் லாஜிக்கல் வால்யூமோட இது ஃபுல் டீட்டெயில்ஸு. அதை கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லாஜிக்கல் வால்யூமோட கிளியரான டீட்டெயில்ஸ் கிடச்சிருது. ஓகேங்களா, ஸோ லாஜிக்கல் வால்யூம் பார்த்துருக்கு, அப்புறம் லாஜிக்கல் வால்யூம் நேம் இருக்குது, அது எந்த விஜியோட சேர்ந்தது அப்படிங்கிறத பற்றி இருக்குது, அதனோட லாஜிக்கல் வால்யூமோட சைஸ் இருக்குது, எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு லாஜிக்கல் வால்யூமோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்து எல்வி டிஸ்பிளே கமாண்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ நம்ம அதுக்கப்புறம் ஸ்லைடில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். ஓகே, ஃபார்மேட் அண்டு மவுண்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸ்லைடில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபார்மேட் அண்டு மவுண்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லாஜிக்கல் வால்யூமை நம்ம ஃபார்மேட் பண்ண போகிறோம். அதாவது ஒரு ஃபைல் சிஸ்டத்துக்கு நம்ம கொண்டு வர போகிறோம். இப்போ வந்து அந்த இந்த லாஜிக்கல் வால்யூம் கிரியேட் பண்ண லாஜிக்கல் வால்யூம் வந்து ஒரு ஃபைல் சிஸ்டம் கிடையாது. நம்ம அதை மவுண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபைல் சிஸ்டமாக கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்து மவுண்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 கமாண்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு 3 கமாண்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா MKFS, அதாவது மேக் ஃபைல் சிஸ்டம் .ext4 ஒரு ext4ல் ext4ங்கிறது வந்து ஃபைல் சிஸ்டம் டைப்பு. இந்த ext4 டைப்பில் வந்து ஒரு ஃபைல் சிஸ்டத்தை மேக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதில் லாஜிக்கல் வால்யூம் பாத்தோட ஃபுல் பாத் கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து ஃபைல் சிஸ்டம் மேக் பண்ணுறதுக்கு இந்த கமாண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா மவுண்ட் பண்ணுறாங்க. இந்த கமாண்டை யூஸ் பண்ணி நமக்கு மவுண்ட் பண்ணிடுறாங்க. அதாவது மவுண்டு ஸ்பேஸு இந்த லாஜிக்கல் வால்யூமோட ஃபுல் பாத்து அப்புறம் ஸ்லாஷ் டேட்டாக்குள்ளே மவுண்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் TF-H கமாண்டை கொடுத்து நமக்கு பார்ட்டிஷன் டேப்பில் வியூ பண்ணுறாங்க. ஸோ இதைத்தான் நம்ம பண்ண போகிறோம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபைல் சிஸ்டமை க்ரியேட் பண்ணிடலாம். அதுக்கு அந்த விஎம்குள்ளே போயிடுவோம். விஎம்குள்ளே வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லாஜிக்கல் வால்யூமை ஒரு ஃபைல் சிஸ்டமாக க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு MKFS.ext4 ஸ்பேஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லாஜிக்கல் வால்யூமோட ஃபுல் பாத்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்னொன்று உங்களுக்கு வியூ பண்ணிடுறேன். ஸோ இது வந்து ext4 வந்து ஓல்டு டைப்பு ஃபைல் சிஸ்டம் டைப்பு. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து XFS ஃபைல் சிஸ்டம் டைப்பு தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து TF-HTங்கிற கமாண்டை நான் என்ட்ரு பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபைல் சிஸ்டம் எல்லாம் XFSல இருக்குது. XFSன்னு இருக்குது. நம்மளும் அதனால XFS ஃபைல் சிஸ்டத்தை க்ரியேட் பண்ணுவோம். நம்ம ext ஃபைல் சிஸ்டம் க்ரியேட் பண்ண வேணாம். ஓகேங்களா, ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, 1 செகண்ட் பொறுங்க. ஓகே, ஸோ டெமோ பர்பஸ்க்காக நம்ம என்ன கொடுத்துருக்காங்களோ அதையே ஃபாலோ பண்ணுவோம். ஏன்னா நம்ம வந்து இங்கே நம்மளோட ஸ்லைடில் என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு வந்து ext4ன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ ext4 நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ext4 இந்த டெமோ படியே நம்ம போகலாம். ஏன்னா நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். நம்ம ext4 க்ரியேட் பண்ணிக்கலாம். நம்ம அப்படின்னா தான் ஃபியூச்சரில் வந்து அதை ஈஸியாக மேனேஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால் நான் வந்து இப்போ ext4 வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். இங்கே மறுபடியும் விஎம்குள்ளே போயிடுறேன்.
இங்கே வந்து ஆல்ரெடி நமக்கு எக்ஸிஸ்டிங் ஃபைல் சிஸ்டம்லாம் எக்ஸ்எஃப்எஸில் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ext4ல் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை நம்ம மவுண்ட் பண்ணிவிட்டு நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து mkfs.ext4 ஸ்பேஸ் அந்த LVMோட ஃபுல் பார்த்து கொடுக்குறேன். அப்புறம் என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு கிரியேட்டிங் ஃபைல் சிஸ்டம் அப்படின்னு வந்துடுது. இந்த ஃபைல் சிஸ்டமாக நமக்கு கன்வெர்ட் பண்ணுது, கிரியேட் பண்ணி கரெக்டாக வந்து ரைட் ஆயிடுது. சூப்பர் பிளாக்ஸ் அண்ட் ஃபைல் சிஸ்டம் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் டன் அப்படின்னு காட்டிடுச்சு. ஓகேங்களா? ஒரு ஃபைல் சிஸ்டம் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ அதை நம்ம மவுண்ட் பண்ணணும். அதை மவுண்ட் பண்ணுறதுக்கு மவுண்ட் கமாண்டை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ஃபுல் பாத்து கொடுத்துடலாம். அப்புறம் ஸ்லாஷ் டேட்டான்னு கொடுத்துடலாம். சாரி கைஸ், என்ட்ரு பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் டேட்டா மவுண்ட் பாயிண்ட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு வருது. இந்த ஸ்லாஷ் டேட்டாங்கிற மவுண்ட் பாயிண்ட்டு நம்மக்கிட்ட இல்லை. நம்ம இப்போ கிரியேட் பண்ணணும். அதுக்கு வந்து mkdir ஸ்பேஸ் ஸ்லாஷ் டேட்டா அப்படின்ட்டு ஒரு டைரக்டரியை கிரியேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து அப்பேரோ அடித்து அந்த கமாண்டை அதை வச்சு மவுண்ட் பண்ணிடலாம். அப்பேரோ வச்சு என்டர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எரர் எதுவும் இல்லை. ஸோ நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக மவுண்ட் ஆகிடுச்சு. இப்போது நமக்கு ஸ்லாஷ் டேட்டாக்குள்ளே மவுண்ட் ஆகிருக்கு. நம்ம இப்போது tf-ht அப்படிங்கிற கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம வியூ பண்ணி பார்த்துடலாம். நீங்கள் பாருங்கள், லாஸ்ட் லைனை பாருங்கள். நமக்கு ஸ்லாஷ் w மேப்பர் vg _ data -lv _ app இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ext4 ஃபைல் சிஸ்டம் டைப்பு. அப்புறம் நமக்கு சைஸ் காட்டுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அவைலபிள் சைஸ் காட்டுது. அப்புறம் 1% யூஸ்ன்னு காட்டுது. அப்புறம் ஸ்லாஷ் டேட்டா அப்படின்னு காட்டுது. பை டிஃபால்ட்டாக வந்து சம் மெட்டடேட்டா, இந்த ஃபைல் சிஸ்டத்தோட அந்த ext ஃபைல் சிஸ்டத்தோட மெட்டடேட்டா எல்லாம் வந்து ஒரு பை டிஃபால்ட்டாக சைஸ் எடுத்துக்கிடும். அந்த சைஸ் தான் வந்து இங்கே யூஸ்டு சைஸில் காமிக்குது. ஸோ அந்த யூஸ்டு சைஸ் எல்லாம் எடுத்தது போக நமக்கு மிச்ச சைஸ் அவைலபிள் சைஸ் வந்து எவ்வளோன்னு காட்டுது. இதை வந்து நீங்கள் ஒரி பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இது வந்து சிஸ்டத்தோட டிஃபால்ட் பிஹேவியர் தான். ஸோ இது வந்து எதுவும் அஃபெக்ட் ஆகாது நமக்கு. ஓகேங்களா? இது வந்து ஸ்லாஸ்ட் இடத்துல மவுண்ட் ஆயிடுச்சு. இதை வந்து பெர்மனெண்ட்டாக மவுண்ட் பண்ணுறதுக்கு, இது வந்து நம்ம டெம்பரரியாக மவுண்ட் பண்ணியிருக்கோம். பெர்மனெண்ட்டாக மவுண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஃபைல் இருக்குது. அது என்ன ஃபைல்னு பார்த்தீங்கன்னா /etc FS போடணும். FS ஒரு என்ட்ரி இருக்குது. அந்த என்ட்ரிக்குள்ளே போட்டோம்னாக்க நம்ம பெர்மனெண்ட்டாக மவுண்ட் ஆயிரும். ஸோ அது வந்து சிஸ்டம் பூட் ஆகுறப்ப அந்த ஃபைல் சிஸ்டமும் பை டிஃபால்ட்டாகவே வந்து மவுண்ட் பண்ணி நமக்கு கிடைச்சிரும். அதுக்கு வந்து நான் அந்த ஃபைல் சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணுறேன். அந்த /etc ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். அந்த கண்டென்ட்டை வியூ பண்ணுறதுக்கு fs tab என்ட்ரு கொடுக்குறேன். இங்கே ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. நமக்கு என்னென்ன ஃபைல் சிஸ்டம் ஆல்ரெடி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரூட் இருக்குது, ஸ்வாப் இருக்குது, அப்புறம் பூட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இதை மவுண்ட் பண்ணலாம். நம்மளோட ஃபைல் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட LVM. அதனோட LVM நம்ம மவுண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இந்த VA கமாண்டை யூஸ் பண்ணிட்டு /etc FS tab கொடுத்துட்றேன். ஸோ இன்சர்ட் மோடுக்கு வந்துட்டேன். அப்புறம் நம்மளோட LVM, அப்புறம் அதை நான் எங்கே மவுண்ட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா /dataக்குள்ளே மவுண்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் அதனோட ஃபைல் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ext4. ஸோ இந்த ஃபார்மெட்டில் தான் நம்ம கொடுக்கணும். இங்கே மேலே என்ன ஃபார்மெட்டு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துங்க. சேம் ஃபார்மெட்டு தான். அதாவது மவுண்ட் பாயிண்ட் நேமு, அப்புறம் எங்கே மவுண்ட் பண்ணியிருக்காங்க, அப்புறம் வந்து அது என்ன ஃபைல் சிஸ்டம், அப்புறம் வந்து இங்கே வந்து டிஃபால்ட்டு தான் வரும். இங்கே பை டிஃபால்ட்டாக வந்து என்னென்ன இதெல்லாம் இருக்கோ, அதாவது மவுண்டிங் ஆப்ஷன் இருக்கோ அதெல்லாம் அப்ளை ஆகும். அது வந்து அதுக்கப்புறம் வந்து டம்ப்பு FSCK. ஓகே, உங்களுக்கு வந்து இது வந்து பேக்கப் எடுக்கணுமா பை டிஃபால்ட்டாக, அப்புறம் வந்து FSCK உங்களுக்கு ரன் பண்ணணுமா, உங்களுக்கு ஃபைல் சிஸ்டம் செக் ரன் பண்ணணுமா டூரிங் த பூட் அப்படின்னு கேட்குது. ஸோ இந்த ஆப்ஷன்லாம் பை டிஃபால்ட்டாக நீங்கள் கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்மெட்லாம் நம்ம வந்து இங்கே அப்டேட் பண்ணணும். இல்லைன்னா நமக்கு இந்த ஃபைல் வந்து எரர் கொடுக்கும். ஒயில் பூட்டிங்கில் வந்து நமக்கு சிஸ்டம் பூட்டப் ஆகாது, நமக்கு இங்கேயே ஸ்டக் ஆயிரும். ஓகேங்களா? இந்த ஃபைல் சிஸ்டம் ரீட் பண்ணலையே ஸ்டக் ஆயிரும். ஸோ அதுக்கு தான் நம்ம இங்கே கிளியராக என்ட்ரி கொடுக்கணும்.
ஸோ இந்த ஃபைலை நம்ம எடிட் பண்ணிடல. எப்பயுமே ஒரு பேக்கப் எடுத்துக்கங்க. அப்புறம் வந்து கேர்ஃபுல்லாக வந்து நம்ம எடிட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மவுண்ட் பாயிண்ட் இது கொடுத்துட்டு எல்விஎம் நேமு அது எங்கே மவுண்ட் பண்ணியிருக்கோம், அப்புறம் அது என்ன ஃபைல் சிஸ்டம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்னு கொடுத்துருங்க. டிஃபால்ட்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் 0 கொடுத்துட்டேன் நமக்கு. ஓகேங்களா, நமக்கு பேக்கப்பும் டம்ப்பு அப்புறம் எஃப்எஸ்சிக்கு தேவையில்லை, அதனால 0 கொடுத்துட்டேன். இப்போ வந்து எஸ்கேப் :WQன்னு கொடுத்துட்றேன். அதை சேவ் பண்ணுறதுக்கு. சேவ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து நம்ம மவுண்ட் -ஏங்கிற கமாண்டை வச்சு வெரிஃபை பண்ணிக்கலாம். நம்ம என்ட்ரி கரெக்டாக போட்டிருக்கோமா, இல்லாட்டி ஏதாவது எரர் வருதா அப்படின்னு பார்க்கறதுக்காக மவுண்ட் -ஏங்கிற கமாண்டை யூஸ் பண்ணி என்ட்ரு பண்ணுவோம். ஓகே, நமக்கு எரர் எதுவும் அடிக்கலை, நம்ம கூட்டு. அப்புறம் cat/etc fstab மறுபடியும் அதை வியூ பண்ணுறேன். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த என்ட்ரி இருக்குது. ஓகேங்களா, ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக என்ட்ரி பண்ணியாச்சு. அப்புறம் மவுண்ட் கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம பார்த்தாச்சு, எதுவும் எரர் அடிக்கலை, நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக மவுண்ட் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் TF-HTA கொடுத்து அந்த ஃபைல் சிஸ்டமை வியூ பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா /dev மேப்பர் VG_data LV_app, அப்புறம் அது வந்து ext4 ஃபைல் சிஸ்டத்தில் இருக்குது, அதனோட சைஸு, அப்புறம் எங்கே மவுண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸு நம்ம கிளியராக பார்த்தாச்சு. ஓகேங்களா, ஸோ மறுபடியும் நம்ம ஸ்லைடுக்குள்ளே போயிடலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தரலாம். ஓகே கைஸ், ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோவில் ஃபுல்லாக தரவாக கவர் பண்ணியாச்சு எல்லாமேவும். அதாவது நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன கவர் பண்ணியிருப்போன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் இன்னொருக்க உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். இதுதான் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அதாவது நம்மளோட அஜெண்டாவில் எல்விஎம் வந்து என்னன்னு பார்த்தாச்சு, எதுக்காக அந்த எல்விஎம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தாச்சு, அப்புறம் அதனோட காம்பனன்ட்ஸை பார்த்தாச்சு, அப்புறம் ஒரு ரா டிஸ்கை வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு, அப்புறம் ஒரு ஃபிசிக்கல் வால்யூம் எப்படி கிரியேட் பண்ணுங்கிறத பார்த்தாச்சு, அந்த ஃபிசிக்கல் வால்யூமை வச்சு வால்யூம் குரூப் எப்படி கிரியேட் பண்ணுங்கிறத பார்த்தாச்சு, அந்த வால்யூம் குரூப்பை வச்சு எப்படி லாஜிக்கல் வால்யூம் கிரியேட் பண்ணுங்கிறத பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த லாஜிக்கல் வால்யூமை ஃபார்மேட் பண்ணியாச்சு. ஃபார்மேட் மீன்ஸ் அந்த லாஜிக்கல் வால்யூமை ஒரு ஃபைல் சிஸ்டமாக கிரியேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலாக அதை மவுண்ட் பண்ணியாச்சு. நம்ம பெர்மனண்ட் மவுண்டு, டெம்பரவரி மவுண்டு ரெண்டுமே பார்த்தாச்சு. டெம்பரவரிக்கு வந்து டைரெக்டாக மவுண்ட் கமாண்டை யூஸ் பண்ணி மவுண்ட் பண்ணிடுறோம். பெர்மனண்ட் மவுண்டுக்கு வந்து நம்ம /etc fstabங்கிற ஒரு என்ட்ரியில் அந்த ஃபைல் சிஸ்டத்தோட டீட்டெயில்ஸ் உள்ள போட்டு நம்ம சேவ் பண்ணியாச்சு. சேவ் பண்ணிட்டு மவுண்ட் -ஏங்கிற கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம வெரிஃபை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக TF-Hங்கிற ஒரு கமாண்டை யூஸ் பண்ணி ஃபைல் சிஸ்டம் டேபிளில் நம்ம வியூ பண்ணியாச்சு. இதுதான் நம்ம இன்னைக்கு தரவாக பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லாஜிக்கல் வால்யூமை எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோவை தரவாக பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டெக்டோஸ் ஐடி தமிழுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அப்புறம் கீழே வந்து எல்விஎம்னு கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் எல்விஎம் வந்து கற்றுக்குறாங்க அப்படின்னாக்கா இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் டெஸ்கிரிப்ஷனில் என்னோட ஃபுல் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருப்பேன். நீங்கள் மறக்காமல் அதை கோத்ரூ பண்ணுங்கள். ஸோ தட் டெக்டோஸ் ஐடி தமிழோட எல்லா வீடியோவும் உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.